ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரும்பு கொல்லி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பயிர் வைக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த வருஷம் இருக்குது இல்லையா, இந்த வருஷம் கரும்பு விளைச்சல் ஆன உடனே அதில் இருக்கிற நல்ல கரும்பு எல்லாம் எடுத்து வெட்டி வச்சுப்பாங்க. எப்படி வெட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் செக்மெண்ட்டாக ரிங்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடம் ஒரு கண் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு மொக்கு மாதிரி இருக்கும். அது தெரிகிற மாதிரி வெட்டிப்பாங்க. ஏன்னா அதிலேருந்து தான் செடியே வளரும். நான் எங்கள் தம்பியை கூப்பிட்டுட்டு போயிட்டுருந்தேன். வாங்க பார்க்கலாம். அது அந்த மாதிரி ஒரு கட்டையாக எடுத்து புல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க நடவு செய்கிறப்ப புல்லுன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த இடத்துல அந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ஒன்றா அளவு பார்த்து வச்சு இது பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்ச லைட்டாக அதுலேருந்து அந்த முக்குலேருந்து இலை வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பஞ்சோலை நல்லா பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நல்லாவே வளர்ந்துடும். ஒரு 10 to 11 monthஸில் நல்லா ஃபுல்லாக ஆகிடும். இது எப்போ அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு கொஞ்சம் ஒரு 1 month இல்லைனா 2 months பிஃபோர் அறுவடை பண்ணுற மாதிரி தான் பயிர் வைப்பாங்க. ஏன்னா பொங்கல் அப்போ கரும்பு முக்கியமான விஷயம் ஒன்று. அந்த டைமில் அறுவடை பண்ணி டிப்பராக லாரியில் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்லலாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதோட இலை பார்த்திங்கன்னா, அதாவது அந்த சோளைன்னு சொல்லுவாங்க, கருப்பஞ்சோளைன்னு சொல்லுவாங்க. அந்த சோளை பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். பிளேடை விட ஷார்ப்பாக இருக்கும். லைட்டாக கை அந்த கார்னரில் அந்த எட்ஜில் படுற மாதிரி பட்டுச்சுன்னா கிழிச்சிட்டு ரத்தம் வந்துடும். கருப்பஞ்சோலையில் இப்போ இங்கே வேலை செய்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கையில் ஃபுல்லாக சுற்றிட்டு தான் வேலை செய்வாங்க. அப்படி இருந்தாலுமே அந்த சொனலாம் இருக்கும். அந்த சொனலாம் மேலே ஒட்டிக்கும், அரிக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அந்த சோளெல்லாம் கையை கிழித்து ரத்தம் வரும். அதாவது கருப்பங்குழியில் பார்த்திங்கன்னா பாம்பு அந்த மாதிரி நிறைய வரும். பாம்பு, தேள், நண்டுவாக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வரும். இது எல்லா ஆபத்தையும் தாண்டி தான் மக்கள் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இந்த வரப்பில் நடந்து போகக்குள்ளெல்லாம் பாம்பு குத்தி இறந்துருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பக்கத்துலலாம் சொல்லுவாங்க. ஊருள்ள காலையில் தான் நல்லா இருப்பாங்க அவங்க, சாயந்தரம் பார்த்தாங்கன்னா இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டோம்னா, அந்த மாதிரி கருப்பு கொல்லி வழியாக போனாங்க, வரப்பில் தான் போயிட்டுருந்தாங்க, ஆனால் எப்படின்னு தெரில, பாம்பு குத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எந்த வேலையில் தான் ஆபத்து இல்லை, எந்த வேலை எடுத்தாலுமே ஆபத்து தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வண்டி இருக்குது. ஆனால் ஒரு நாளும் பெற்றவங்க நம்மளை ஒரு பயத்தோடு தான் வெளியில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. நம்ம உயிருன்றது ஒரு எப்போ போகும் எப்போ இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. யாருக்கு சாவு எப்படி எழுதியிருக்கோ அப்படி தானே. திடீர்னு நல்லா இருக்கிறவங்க டக்குன்னு இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வரும். எப்படின்னே நம்மளால் நம்ப முடியாது. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆலை இருக்குது. நெல்லிக்குப்பம் சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நெல்லிக்குப்பம் சுகர் ஃபேக்ட்ரி, சர்க்கரை ஆலை சொல்லுவாங்க. அங்கே பாரிஸ் இருக்கு இல்லையா, எக்லர்ஸ் சாக்லேட்டோட கம்பெனி பாரிஸ், அதெல்லாம் அங்கே தான் உற்பத்தி ஆகுது. நாட்டு சர்க்கரை, பாரிஸ் நாட்டு சர்க்கரை ஃபுல்லாகவே இந்த ஆலை சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, நம்ம பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் ஆகட்டும், வண்டியில் போகிறதா இருந்தாலும் ஆகட்டும், பயங்கர ஸ்மெல்லு வரும். அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அங்கே அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்ன, அவங்களுக்கு கொஞ்சம் போக போக பழகிருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே சர்க்கரை தயாரிக்கிறாங்க, நாட்டு சர்க்கரை தயாரிக்கிறாங்க, சாக்லேட்ஸ் தயாரிக்கிறாங்க. இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ ஒரு சின்ன குக்கிராமத்துலேருந்து உருவாகிட்டு எல்லா பிளேஸையுமே அது ரீச் ஆகுது. சாக்லேட்ஸாக இருந்தாலும் சர்க்கரையாக இருந்தாலும் சொல்கிறேன். அதுவும் அந்த ரோட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே டிராக்டராக கரும்பு தான் போயிட்டுருக்கும். நீங்கள் ஜூஸ் போடுறீங்க இல்லையா, அந்த கரும்பு வேறு, அதுலேருந்து தான் சர்க்கரை எடுப்பாங்க. இது பனிக்கரும்புன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ இருக்கிற கருப்பந்தோட்டம் பனிக்கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி வைலட் கலரில் இருக்கும் பாருங்கள், வளர்ந்து வந்தால். அதுதான் நம்ம ஜூஸ் குடிக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி க்ரீனிஷ் ஒயிட் அந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து சர்க்கரை எடுப்பாங்க. இதுலேருந்து எடுப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபுல்லாகவே அந்த க்ரீனிஷ் ஒயிட் அந்த கரும்புலேருந்து தான் சர்க்கரை தயாரிப்பாங்க. இது அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக கொண்டாடுறது. நம்ம சாப்பிட்லாம், நம்ம வெட்டி நல்லாவே சாப்பிட்லாம். ரொம்பவே இனிப்பாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த வில்லேஜை பற்றி என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.